ஹாய் பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் யூஸ்டு பை சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கன்சியூமர் நம்மள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்க நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 இயர்ஸ்க்கு முன்னால் ஓகே யூஎஸ்ல இது ஸ்டார்ட் ஆன ஒரு கான்செப்ட் இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்றது. இவங்க ஓவர் த இயர்ஸ் ஓகே இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் இவங்க கற்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸியாக அப்ளை பண்ணுறாங்க இவங்க. ஸோ நீங்கள் ஒரு பிராண்டடான சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா ஓகே ஒரு டிமார்ட் இல்லை நீலகிரிஸ் ஓகே இல்லாட்டி மோர் ஓகே இது மாதிரி நீங்கள் ஒரு பிராண்டடான சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கன்ஃபார்ம்டாக இந்த ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த ட்ரிக்ஸை பெருசாக அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக இது தெரியறதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோல இந்த ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாலும் நம்ம எப்படி இதுலேருந்து வந்து மாட்டாம இருக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் இதில். ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஷெல்ஃப் ஃபைட். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ரேக்குக்கு போறீங்க. சாக்லேட் ரேக்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சாக்லேட்ஸ் இருக்குன்னா, கேட்பரி சில்க் இருக்கு, கேட்பரி ஜெம்ஸ் இருக்கு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த ₹1 சாக்லேட் ஓகே ஒரு பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. 100 சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இந்த 3 சாக்லேட் கேட்டகரி எடுத்துக்கோங்களேன். ஓகே கேட்பரி சில்க், கேட்பரி ஜெம்ஸ் அதுக்கப்புறம் இந்த ₹1 சாக்லேட்ஸ் ஓகே பாக்கெட்ல இருக்குது. இதுங்க என்ன ஹைட்ல இருக்கு, எந்த ரேக்ல இருக்கு அப்படின்னு வேணா நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னா, யூசுவலி இதுங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரேக்ல தான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கும். ஓகே. ஸோ என்ன ரேக்ல அது? எக்ஸ்பென்சிவான சாக்லேட்ஸ் இந்த கேட்பரி சில்க் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஃபீட் ஹைட்ல தான் இந்த ரேக் இருக்கும். ஓகே மினிமம் வந்து ஒரு 5 ஃபீட்லேருந்து 6 ஃபீட்டுக்குள்ள இருக்கிற ரேக்ல தான் இந்த கேட்பரி சில்க் அப்படின்றது இருக்கும். கிட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 4 ஃபீட் ஹைட்ல தான் அதுங்க இருக்கும். ஓகே ஒரு ஃபீட்லேருந்து இல்லை ஒரு 4 ஃபீட் ஹைட்டுக்குள்ள தான் இந்த கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கேட்பரி ஜெம்ஸ் அது மாதிரியான சாக்லேட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஓகே இந்த ஹைட்ல இருக்கும். இது தவிர்த்து மூணாவது இருக்கிற ப்ராடக்ட் நம்ம பேசுனது இந்த ₹1 சாக்லேட். இதுங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கிறதுலே லோவஸ்ட் ஹைட் எங்க இருக்கோ, ஓகே அந்த அந்த லாஸ்ட் ரேக் கிரவுண்ட்ல எங்க இருக்கோ, அந்த ரேக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? ஓகே. இது நம்ம விஷுவலி நம்ம தெரியறதுக்காக இத பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 5 to 6 ஃபீட்னா நம்மளோட கரெக்ட்டா நம்ம ஐயோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட்டுக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக இத வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1. ஏன்னா ஒரு அடல்ட்டோட ஹைட் யூசுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5லேருந்து ஒரு 6.5க்குள்ள அவங்க ஹைட் இருக்குன்னா, அவங்க கண்ணுக்கு ஈஸியா வந்து விசிபிளா தெரியுது வந்து இந்த கேட்பரி சில்க்ன்றது. ஓகே. இந்த கேட்பரி சில்க்ன்றது அடல்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத மேஜரா அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இதோட ஆட் கூட நீங்க பாருங்களேன். மோஸ்ட்லி இது வந்து சின்ன பசங்க வரமாட்டாங்க. ஒரு 10 வயசு, இல்ல ஒரு 11 வயசு அந்த மாரி இல்ல 6 வயசு பசங்க, அந்த மாரி குழந்தைங்களோ இல்லாட்டி பசங்களோ வரமாட்டாங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 ஓகே ஒரு 20 அந்த ரேஞ்சிலருந்து இன்னும் கொஞ்சம் வயசானவங்க ஓகே 25 அந்த மாரி இருக்கவங்க கூட இதுல வருவாங்க. ஏன்னா, இந்த ப்ராடக்ட் பிளேஸ் பண்றது யாருக்காக பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்காக தான் இந்த ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஹைட்ல அத வச்சிருக்காங்க. இது எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். இது அடல்ட்டால தான் வாங்க முடியும். ஓகே. கிட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைட்டுக்கு வந்து இந்த ஒரு ஒரு ₹10லேருந்து ஒரு ₹50க்குள்ள இருக்க சாக்லேட் எல்லாமே அவங்க ஹைட்ல இருக்க மாரி இருக்கும். ஓகே. ஸோ ஜெம்ஸ், டைரி மில்க், ஃப்ரூட் நட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைட்டுக்கு இருக்க மாரி தான் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ₹1 சாக்லேட், பாக்கெட் சாக்லேட். பாக்கெட் சாக்லேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ப்ராஃபிட்லாம் மார்ஜின் இருக்காது அவங்களுக்கு. ஓகே. அதுவும் இல்லாம அது ஹெவி. அது பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறதால அது பார்க்க அட்ராக்டிவா இல்ல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்களே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் அந்த லாஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுல வந்து நீங்களே தேடி எடுத்துக்கணும் அந்த ரேக்லேருந்து. ஓகே உங்களுக்கு தேவைன்னா. ஓகே. இல்லன்னா உங்களுக்கு உங்களுக்கு பெருசா அது தேவையில்லன்னா நீங்க பார்க்க போறதே இல்ல அத. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட் அண்ட் ஷெல்ஃப் ஹைட். நெக்ஸ்ட் டைம் நீங்க போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி பிராண்டடா இருக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே. பிராண்டடா இருக்க ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ மேகி, இல்ல யூனிலீவர் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இல்லாட்டி டாபரோட ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே இந்த 5 to 6 ஹைட்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அடல்ட்டோட கண்ணுக்கு படுற மாரி தான் இது வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அன்பிராண்டட் இல்ல லோக்கல் பிராண்டுங்க வச்சிருப்பாங்க. ஓகே. ஏன்னா அது வந்து வித்தா விக்கட்டும், விக்கலனா போகட்டும் அப்படின்றது தான் அவங்க நேச்சர். இன்னும் கீழ ரேக்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வித்தாலும் எங்களுக்கு கவல இல்ல, விக்கலனாலும் கவல இல்லன்ற மாரியான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் அந்த ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ இந்த ரேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஏன்னா, அடல்ட்டோட ஹைட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு 3 ரேக்கோ, 4த் ரேக்கோ தான் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் அ நம்ம ஐசைட் படுற இடம் அங்க தான். அதனால அந்த இடத்துல தான் இருக்கிற பொருள் தான் நம்ம மோஸ்ட்லி வாங்குவோம். ஓகே. ஸோ அந்த இடத்துல வச்சா தான் வந்து சேல்ஸ் அதிகமா போகும். ஸோ ஹைட்ன்றது இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே.
ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஷெல்ஃப் ஹைட் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வேணா போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளேசிங் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். ஓகே. எசென்ஷியல் ஐட்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஓகே என்னென்ன எசென்ஷியல் ஐட்டம்ஸ் பார்க்கலாமே, வீட்டு, ரைஸு, ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பேக் ஆஃப் த ஸ்டோரில் தான் இருக்கும். ஓகே, ஸ்டோரோட கடைசி எண்டில் தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதான் ஒரு கொஸ்டின். வை? ஏன்னா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜின் ஐட்டம்ஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட்டபிள் ஐட்டம்ஸ் கிடையாது. நம்பர் ஒன், இதுங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் அப்பீலிங்காகவும் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைரபிளாகவும் இல்லை. நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இதுங்களோட சைஸே ரொம்ப பெருசு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு 10 அரிசி மூட்டை 20 கிலோவில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சது, அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு மேகியோ இல்லை பெப்சிடென்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தாவோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஹை மார்ஜின் ஐட்டம், சைஸும் சின்னதாக இருக்குது. ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்களே போயிட்டு லாஸ்ட்டில் எண்டில் கவுண்டரோட எண்டில் இருக்கும். ஓகே, இல்லை ஷாப்போட எண்டில் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எப்பவுமே எடுத்து போயிட்டு அவங்க லாஸ்ட்டில் தான் வைப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து இதுக்கான ரீசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லே அவுட். ஓகே, சூப்பர் மார்க்கெட்டோட லே அவுட்டில் என்னங்க இருக்குது அப்படின்னா, அதுலேயே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா இந்த லே அவுட்டை மாற்றினே இருப்பாங்க. ஓகே, ஸோ எவ்ரி ஒரு 3 மந்த்ஸ் இல்லை ஒரு 6 மந்த்ஸ்க்கு இதை மாற்றுவாங்க. எனக்கு டைம் பீரியட் கரெக்டாக தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக இதை மாற்றுறதை நானே பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே உங்களுக்கு ரேக்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, ரேக் 1, ஓகே, ரேக் 1, ரேக் 2, 3, 4, 5 போட்டிருப்பாங்க. இந்த ரேக் 1ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்கு எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, ரேக் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து டூத் பேஸ்ட், ஓகே, சோப்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுங்களா ஆர்டரை மாற்றி வைப்பாங்க. ஓகே, 5ல இருந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி 1ல வைப்பாங்க, 1ல இருக்கிற தூக்கி வந்து 3ல வைப்பாங்க, 3ல இருக்கிற தூக்கி 4ல வைப்பாங்க. இது மாதிரி மாற்றுவாங்க, ஷஃபில் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். எதுக்காக இந்த மாதிரி ஷஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலி நம்ம ரெகுலராக ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 டைம்ஸ் நம்ம போகிறோம்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். என்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரேக்கில் எங்கே என்ன இருக்குன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் நேரம் என்டர் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தேவை, மசாலாவா, ஓகே, வெரி சிம்பிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ரேக்கில் இருக்குது, எடுத்துருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், டூத் பேஸ்ட்டா, 5th ரேக்கில், ஓகே, பின்னால் இருக்குது, நேராக போய் அதை எடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு, சாக்லேட்டா, அது 3rd ரேக்கில் கீழே இருக்கும், நேராக போவீங்க, அதை எடுத்துருவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, பில்லிங் கவுண்டர் போய்ட்டு பில்லு போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. இப்படி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புனீங்கன்னா ஓகே, சூப்பர் மார்க்கெட் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை மாற்றி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் 20 டைம்ஸ் நீங்கள் போயிட்டீங்க, 21st டைம் நீங்கள் போகும்போது ஓகே கரெக்டாக நீங்கள் மசாலா எடுக்கிறதுக்கு ரேக் 1க்கு போவீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஒரு பொருள் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் கிளீனர் இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க, அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் யாருன்னா கேட்பீங்க, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, 2வது ரேக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ தேடினே போயிட்டு 2வது ரேக்கில் எங்கே இருக்குன்னு ஃபுல்லாக தேடுவீங்க. ஸோ 1 ரேக் ஃபுல்லாக பார்ப்பீங்க, 2nd ரேக் ஃபுல்லாக பார்ப்பீங்க. பார்த்த பிறகு தான் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும். ஓகே, உங்கள் பிரெயின் மற்ற இருக்க பொருளுங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓ, இப்படியும் பொருளுங்க இருக்கா, இப்படியும் பொருளுக்கா, ஓ இது தேவைப்பட்டது, எனக்கு இது தேவை, நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஒரு இடமா நீங்கள் மூவ் பண்ணும்போது, ஒரு ரேக்காக நீங்கள் பார்க்கும்போதும், ஐட்டம்ஸ் பார்க்கும்போதும் உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் திருப்பி. இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மசாலா எடுத்துருப்பீங்க. மசாலா தவிர்த்து இன்னும் உங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க அந்த ஷாப்பிங் கார்ட்டில் இன்னும் ஒரு 3 பொருள் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் ஒரு 3 ஆட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும், டூத் பேஸ்ட். இப்போ நீங்கள் டூத் பேஸ்ட்டுக்கு என்ன ஒன்று சொல்லுவாங்க, இது 5th ரேக்கில் இருக்குங்க, இல்லை 4th இருக்குன்னு சொல்லுவாங்க. 4th வரைக்கும் நீங்கள் அப்போ 3 பார்ப்பீங்க, 4 பார்ப்பீங்க, 4ல் இது எங்கே இருக்குன்னு தேடுவீங்க. அப்போ 4ல் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்ப்பீங்க. வேற என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்குவீங்க. ஓகே, ஸோ நார்மலாக உங்களோட பிரெயின் வந்து பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும். நம்ம பிரெயின் ஓகே கரெக்டாக நம்ம லே அவுட்டை வந்து பர்ஃபெக்டாக நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா அந்தந்த பொருளை கரெக்டாக எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடும். ஓகே, ஆனால் அப்படி போனால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு லாபம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துன்னு இருங்க, இங்கே அங்கன்னு போங்க அப்படின்றது அவங்க கொடுக்குற லே அவுட்டோட சிக்னல். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போனால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இதே லே அவுட் கான்செப்ட் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க மாற்ற மாட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வழியில் போனீங்கன்னா அந்த ஒரு வழியில் கம்ப்ளீட்டாக அந்த மொத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கையும் நீங்கள் சுற்றிட்டு தான் வெளியே வர மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்கள் 4 ரைடு போயிட்டு 5வது ரைடு எனக்கு 5, 6, 7, 8 வானா அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அந்த வழியாக தான் போய் ஆகணும். ஓகே, அவங்க லே அவுட் அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ
இந்த லே அவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே. இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மால்ல கூட இத பார்க்கலாம். இந்த லே அவுட்டோட கான்செப்ட்ட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட்டர் என்ன பண்ணுவாங்க, மேல போற எஸ்கலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல இருக்கும். ஓகே. நார்த் சைடுல இருக்கும். ஓகே. உங்களுக்கு கீழ போற எஸ்கலேட்டர் எங்க இருக்குன்னா, சவுத் சைடுல இருக்கும். ஓகே. ஆப்போசிட் சைடுல வச்சிருப்பாங்க. ஏன்னா, நீங்க மேல போறீங்க அப்டின்னா, நீங்க திருப்பி கீழ வரணும்னா, நீங்க இன்னொரு சைடு போயிட்டு ஒரு அந்த 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 சைடுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். ஓகே. அப்டின்றது தான் அவங்களோட நேச்சர். இத ஸோ இந்த மாரி லே அவுட்ன்றது நெறைய இடங்கள்ல இவங்க யூஸ் பண்றது தான். ஓகே. ஸோ ஒரு கஸ்டமரா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா, ஒரு கம்பெனியா பார்த்தீங்கன்னா, இதான் அவங்களோட மெயின் ஜாபே. ஓகே. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நேச்சர். ஓகே. ஸோ நீங்க சூப்பர் மார்க்கெட் போனாலும், இல்ல நீங்க அம்யூஸ்மென்ட் பார்க் போனாலும், இல்ல நீங்க மால் போனாலும், இங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த லே அவுட் அப்படின்றது எல்லாம் வெல் டிசைன்டு, வெல் ப்ரீ பிளான்டான ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக் த செக் அவுட் கவுண்டர். ஓகே. செக் அவுட் கவுண்டர்ன்றது பில்லிங் கவுண்டர். ஸோ பில்லிங் கவுண்டர்ல என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் டைம் பில்லிங் கவுண்டர்ல போய் பாருங்க. பில்லிங் கவுண்டர்ல என்ன பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பில்லிங் கவுண்டர்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மென் ரிலேட்டட் பொருள் தான் வச்சிருப்பாங்க. ஷேவிங் ரேசர், சிகரெட் லைட்டர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது தவிர்த்து கிட்ஸ் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க. சாக்லேட், லாலிபாப், ஓகே கிண்டர் ஜாய் இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பில்லிங் கவுண்டர் பக்கத்துல கன்ஃபர்ம்டா இருக்கிற ஐட்டம்ஸ். ஏன்? அப்டின்னா, இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. மென் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யூசுவலி வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே. வீட்ல என்ன ஒரு பொருள் வாங்க சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒரு மசாலாவும், ஒரு டூத் பேஸ்ட்டும் வாங்க சொல்லுவாங்க. நேரா கடைக்கு போவாங்க. அந்த 2 பொருளுமே பார்ப்பாங்க, வாங்குவாங்க. இதிலேயே ஒண்ணு மறந்தாலும் மறந்துருவாங்க. ஓகே. ஸோ மென்னோட நேச்சர் அதான். அவங்க மறந்துருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் வாங்கணும்ன்றதே அவங்களுக்கு பெருசா ஞாபகம் இருக்காது. இது வேற ஒருத்தவங்க சொன்ன பொருள்னு இல்ல. இது அவங்க பொருளே அவங்க மறந்துருவாங்க வாங்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேவிங் ரேசர் வாங்கணும்னு நெனைச்சிருப்பாங்க வீட்ல. ஆனா வாங்க மறந்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இங்க, அங்க ஏதோ 2 பொருள் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பில்லிங் கவுண்டர்ல வந்து தான் யோசிப்பாங்க. ஓ! ஷேவிங் ரேசர் இங்க இருக்குதே! நம்ம வாங்கணும்னு நெனச்சோமே! சரின்னு சொல்லிட்டு அப்ப தான் ஷேவிங் ரேசர் வாங்குவாங்க. சிகரெட் லைட்டர் வாங்குவாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி மென் ரிலேட்டட் பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுண்டர்ல இருக்கும். ஓகே. கிட்ஸ் கிட்ஸுக்கு எதுக்கு வந்து சாக்லேட், லாலிபாப், கிண்டர் ஜாய் வச்சிருக்காங்கன்னா, ஆப்வியஸ்லி ஓகே பில்லிங் கவுண்டர்ல கன்ஃபர்ம்டு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் பில்லிங் போடுறதுக்கு. அந்த நேரத்துக்குள்ள அந்த கிட்ஸுங்க சும்மா இருக்காதுங்க. கிட்ஸுங்க பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க, சாக்லேட் வேணும், எனக்கு லாலிபாப் வேணும்னு அங்க இருக்க பொருள பார்த்து ஒண்ணொன்னா கேட்டுன்னே இருப்பாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன சாக்லேட்ஸ் ஓகே. ஸோ ஒரு பெரிய சாக்லேட் மாரி இல்லாம, சின்ன சின்ன சாக்லேட்ஸ் ஓகே. இப்ப சின்ன சாக்லேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹50 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கிற, கலர்ஃபுல்லா இருக்கிற ஓகே லாலிபாப்ஸ், சாக்லேட்ஸ், கிண்டர் ஜாய்ஸ் தான் மோஸ்ட்லி அங்க வைப்பாங்க. ஓகே. சீப்பர் ப்ராடக்ட்ஸ் அங்க மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. மார்ஜின் நல்லா ஹையா இருந்தா தான் அங்க வைப்பாங்க. ஓகேங்களா? வுமன் ரிலேட்டட் பொருள் மோஸ்ட்லி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுமனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி சூப்பர் மார்க்கெட்டுங்களுக்கு போம்போது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ மோஸ்ட்லி அவங்க கரெக்ட்டா வாங்கின்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். ஓகே. ஸோ உங்க தாட்ஸ் ஓகே. சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க போயிருப்பீங்க. போகும்போது உங்க தாட்ஸ நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? அப்படின்றது தான் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வெல் பிராண்டட் ஓகே ஹை பிராண்டட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோவான ஒரு மியூசிக் போடுவாங்க. ஒரு சாஃப்ட் மியூசிக் பேக்கிரவுண்ட்ல ஓடும். ஓகே. நீங்க அத அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல நல்ல ஒரு குட் ஸ்மெல் போட்டுருவாங்க. நல்ல ஒரு ரூம் ஸ்ப்ரே போட்டிருப்பாங்க. அ சில சில சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயே பேக்கரி ஐட்டம்ஸ் கூட வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெஷ்ஷான பேக்கரி பார்த்தீங்கன்னா, ஐட்டம்ஸ் அங்கேயே வந்து வச்சிருப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ பிளாஸ்டிக் கவர்லாம் போடாம ஓப்பன் டிஸ்ப்ளேல வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ எது ரூம் ஸ்ப்ரே இருக்கும், அப்படி இல்லன்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மாரியான ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் இருக்கும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க என்விரான்மென்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது ஏர் கண்டிஷன்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் லாஸ்ட் இத யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அங்க போகும்போது உங்க மைண்ட் என்ன திங்க் பண்ணுதுன்னு. உங்க மைண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ன பொறுத்தவரைக்கும் அங்க கம்ப்ளீட்லி பிளாங்க் ஆயிடும். ஓகே. நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டீங்கன்னா. ஏன்னா, அங்க இருக்கிற ஐட்டம்ஸோட அங்க அப்பீலே உங்க மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அதுங்க வந்து கேப்சர் பண்ணிடும் உங்க பிரெயின. ஓகே. இது வாங்கலாமா? அது வாங்கலாமா? இது என்னது? இந்த பாக்கெட்ல என்ன இருக்கு? இது புது பிராண்டா இருக்குன்னு, அந்த யோசனையே உங்கள கம்ப்ளீட்டா மைண்ட ஃபுல்லா அது ரொப்பிடும். மீதி உங்க வீட்டு பிரச்சனை, ஓகே என்ன இருக்குது? வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? இந்த கதை, எந்த விதமான தாட்டும் உங்க பிரெயின்ல அப்போ ஓடாது. ஓகே. கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது கேப்சர் பண்ணிடும். ஏன் அப்போ ஸ்லோ மியூசிக் போடுறாங்கன்னா, ஸ்லோ மியூசிக், குட் ஸ்மெல், ஓகே நைஸ் டெம்பரேச்சர் இது ஓகே இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சென்ஸோட அவங்க ப்ளே பண்றாங்க. சென்ஸ் அப்டின்னா என்னன்னா, சி ஸ்லோ மியூசிக் போட்டா இது உங்களோட இயர கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே. ஸ்மெல் உங்க நோஸ கேப்சர் பண்ணிடுச்சு. ஏசி உங்களோட ஸ்கின்னோட அந்த டச் ஃபீலிங்க அது கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே. உங்க மைண்ட ஓகே அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் கேப்சர் பண்ணிடுச்சு.
உங்க ஐசைட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பொருளுங்க. ஓகே. அங்க இருக்க பொருளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐசைட்ட கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால டேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? உங்களோட ஒர்க் ஆகாத ஒரே சென்ஸ் என்னன்னா, டேஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஓகே. ஏன்னா அவன் ஃப்ரீயா எதனா குடுத்தா தான் ஒர்க் ஆகும் அது. ஓகே. ஆனா, இத்தனையும் உங்க பிரெயின்குள்ள போம்போது, ஆப்வியஸ்லா உங்க பிரெயின் என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணு ஏதோ மிஸ் ஆவுதே. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறது. டேஸ்ட். ஓகே. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அது ட்ரிக்கிள் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே எதுக்கு பண்றாங்கன்னா, உங்க பிரெயின நல்லா காம் பண்ணி, ஓகே. நல்லா காம் பண்ணிட்டு, ஓகே. உங்கள ரிலாக்ஸ்டா ஷாப்பிங் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இது நேச்சர். ஓகே. ஸோ அப்ப ரிலாக்ஸ்டா ஷாப்பிங் பண்ணானா, அப்ப நம்ம கரெக்ட்டா யோசிச்சு கம்மியான பொருள் தானே வாங்குவோம். இல்ல. ரிலாக்ஸ்டா ஷாப்பிங் பண்ணீங்கன்னா, நீங்க அப்படியே அந்த இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஓகே. இருக்கும்போது ஏதோ ஒரு 1, 2 பொருள் எக்ஸ்ட்ராவா நீங்க அப்படியே வாங்குவீங்க. உங்களுக்கு தெரியுங்களா? ஷாப்பிங் தெரபின்னு ஆக்சுவலி ஒண்ணு இருக்கு. ஷாப்பிங் தெரபின்னு. ஸோ மோஸ்ட்லி வுமனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, ஓகே. இல்ல மாலுக்கு போறது ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அங்க ஒரு ஹியூஜ் ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஓகே. ஆனா மென்னுக்கு அது புடிக்காது. ஓகே. மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ரிலாக்சேஷன் புடிக்காது. ஓகே. ஸோ இது சைக்காலஜிக்கல் கான்செப்ட். ஓகே. இது என்னோட ஐடியா இல்ல. இது சைக்காலஜிக்கலி ரிசர்ச் பண்ண கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்க வுமன் பாருங்க மோஸ்ட்லி நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இல்லாட்டி வந்து ஒரு மால்ல பார்த்தீங்கன்னா, வுமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க அங்க. ஓகே. மென்னு வேண்டா வெறுப்பா தான் அங்க இருப்பாங்க. ஏன்னா, வுமனுக்கு இது வந்து ஒரு ஷாப்பிங் தெரபி. ஓகே. அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு தானாவே இது குடுக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்சர்வ் பண்ணீங்களா? சரி இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்களான்னா, நீங்க இதுல போடுங்க. ஓகே. கமெண்ட்ல போடுங்க. ஓகே. இத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இது நான் பார்த்திருக்கேன். இந்த மாரி ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இல்ல இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஃபன்னா இருக்கும். ஓகே. ஷாப்பிங் கார்ட். ஷாப்பிங் கார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பெருசா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஏன் அப்படி அவ்ளோ பெருசா எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா, அதுல நீங்க ஒரு 4 ஐட்டம் வச்சா சின்னதா உங்களுக்கு அந்த ஷாப்பிங் கார்ட்ட கம்பேர் பண்ணும்போது 4 ஐட்டம் நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப மத்தவங்க பார்க்கும்போது எப்படின்னா, "என்னப்பா இவ்ளோ பெரிய ஷாப்பிங் கார்ட்ல இவ்ளோண்டு 4 ஐட்டம் வச்சிருக்கிறேன். இவன் ஏதோ ஏழை போல இருக்கு" அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ஷாப்பிங் கார்ட்ட ரொப்பறதுக்காக இன்னொரு 4 பெரிய பெரிய டப்பாங்கள தூக்கி நம்ம வாங்குற மாரி சில பேர் நடிப்பாங்க. இல்ல வாங்கியே வாங்கிடுவாங்க. ஓகே. ஸோ இதனால தான் ஷாப்பிங் கார்ட்ட பெருசாக்குறது. இல்லன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஷாப்பிங் கார்ட்ட சின்னதாக்கிட்டாங்கன்னா, இந்த ஷாப்பிங் கார்ட்ட அவங்க சின்னதாக்கிட்டாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சீக்கிரமா ரொம்பிடும். சீக்கிரமா ரொம்பிடுச்சுன்னா, அப்ப அவங்க கஸ்டமரோட ஃபீலிங் எப்படின்னா, "ஐய்யயோ! நான் நெறைய வாங்கிட்டேன் போல இருக்கு. போதும் இதோட பில்லிங் போட போலான்னு" அவங்க ஓடிடுவாங்க. ஓகே. ஸோ 2 வகையிலுமே இது ப்ளே ஆகுது. ஓகே. 2 வகையிலுமே இது ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ சும்மாலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் கார்ட்டோட சைஸ வந்து பண்ணல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 75 இயர்ஸ்ல இவங்க கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இத. ஓகே. ரிசர்ச் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கிரியேட் பண்றாங்க. இவங்கலாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ ரேண்டம்லாம் கிரியேட் பண்ணல. ஓகே. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணுது. ஷாப்பிங் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்தைய வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. ஓகே. ஏன் வச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணா, குழந்தையும் வச்சுன்னு, கார்ட்டயும் தள்ளின்னு, பொருளையும் எடுத்துன்னா, அப்போ உங்களுக்கு முடியாது. ஏன்னா, ஒரு கையில குழந்தை, ஒரு கையில ஷாப்பிங் கார்ட். இப்ப எந்த கையில நீங்க பொருள் எடுப்பீங்க? முடியாது. இப்ப குழந்தைய தூக்கி அந்த கார்ட்ல உட்கார வச்சுட்டீங்கன்னா, ஓகே. ஒரு கை வந்து கார்ட்ட தள்ளும். இன்னொரு கை என்ன பண்ணும்? பொருள் எடுக்கும். அப்போ கம்ஃபர்டபுள் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஈஸி ஆவுது. ஈஸி ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்னும் நெறைய பொருள் எடுத்து போட்டுப்பீங்க. ஓகே. இதுதான் வந்து அவங்களோட டிசைன். அப்பன்னா இங்க எல்லாமே வெல் டிசைன்டு தான். ஓகே. ஓகே. இன்னும் ஒரே ஒரு விஷயம். அதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே. இத நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா பாருங்க. நானும் இத அப்சர்வ் பண்ணதே இல்ல. எவ்ளோ வருஷமா நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். இந்த ஒரு விஷயத்த நான் சுத்தமா கவனிச்சதே இல்ல. ஓகே. நீங்க கவனிச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. கிளாக். ஓகே. சூப்பர் மார்க்கெட்டுங்களையும், ஓகே. மால்ஸ்லயும் கிளாக்கே இருக்காது. ஓகே. ஏன் இல்ல? ஏன் இல்லன்னா, நீங்க அங்க எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நீங்க அப்சர்வே பண்ணக்கூடாது. நீங்க டைமே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. நீங்க கேட்கலாம். எனக்கு எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் இருக்கு. என்கிட்ட ஃபோன் இருக்குது. அப்ப நான் அதுல பார்ப்பேனா? அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன். ஓகே. கிளாக் இருந்தா நீங்க கன்ஃபார்ம்டு அங்க ஒரு செகண்டாவது அதுங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. நீங்க நெக்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. சூப்பர் மார்க்கெட்குள்ள போயிட்டு நீங்க கிளாக் பார்த்தீங்களான்னு ஃபர்ஸ்ட் போடுங்க. ஓகே. செகண்ட் அங்க போயிட்டு நீங்க இன் டைம், அவுட் டைம். ஓகே. இப்போ நான் டைம கரெக்ட்டா செக் பண்ணேன். நான் உள்ள போம்போது 5:20 ஓகே. நான் 10 நிமிஷத்துல கரெக்ட்டா வெளிய போறேன். 5:30க்கு வெளிய வந்துருவேன். அப்படிலாம் நீங்க செக் பண்ணின்னு போனீங்களா? அப்படின்றதும் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நான் அத பார்த்ததில்ல. ஓகே. நான் கிளாக்கே பார்த்ததில்ல. நான் டைமும் பெருசா நோட்டீஸ் பண்ணதில்ல. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ட்ரிக்ஸ். ஓகே. தீஸ் ஆர் த ட்ரிக்ஸ் விச் ஆர் யூஸ்ட் பை சூப்பர் மார்க்கெட்ஸ். ஓகே. ஓகே. இவ்ளோ ட்ரிக் அவங்க யூஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் இருக்கு. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 5, 6 ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல எவ்ளோ ட்ரிக்ஸ் அங்க இருக்கு. ஓகே. இந்த ட்ரிக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா, அவங்க 1000 ட்ரிக் யூஸ் பண்ணாலும், நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ட்ரிக் செக் லிஸ்ட். அது என்னது செக் லிஸ்ட்னா, மளிகை சாமான் லிஸ்ட்.
வீட்லேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட் எழுதிக்கோங்க. என்னென்ன வாங்க போறீங்க லிஸ்ட் எழுதுங்க. அந்த பொருள மட்டும் வாங்குங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. ஓகே. ஸோ அவங்க 1000 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும், நீங்க யூஸ் பண்ண இருக்கிற ஒரே ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, செக் லிஸ்ட். மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுங்க. கடைக்கு போங்க. சூப்பர் மார்க்கெட் போங்க. வாங்குங்க. வெளிய வந்துருங்க. அவ்வளோதான். உங்களோட வேலை ரொம்ப சிம்பிள். உங்க பிரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் வேலை குடுக்கல. ஓகே. அவங்களோட ட்ரிக்குக்கும் நீங்க ஃபாலோ ஆகவே மாட்டீங்க. ஓகே. ஆனா, இதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. நம்ம எடுத்துன்னு போவோமா? அப்படின்றது நமக்கு ஒரு பிரச்சனை. ஓகே. ஸோ, நீங்க இந்த ட்ரிக்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே. இல்ல செக்லிஸ்ட்ட தவிர்த்து நான் இந்த மாரி நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்றேன். இத வச்சு நான் வந்து கரெக்ட்டா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதனா ட்ரிக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.